ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th செய்யுள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் பார்ட் 5 வரையும் பார்த்துட்டு இப்போ பார்ட் 6 வீடியோ பார்ப்போம். மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர். போன வீடியோ வந்து சிலப்பதிகாரம் வரையும் பார்த்தோம். இது 6th லெசனில் இருக்கும். மெய்ப்பாட்டியல் யார் எதுனா தொல்காப்பியர் எதுனா மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியத்தோட இலக்கண நூலில் மெய்ப்பாட்டியல்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மொதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியத்தை படிக்கும்போது அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. மெய்ப்பாடு அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஃபஸ்ட் எடுத்துனே ஃப்ரெண்டில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இலக்கியத்தை படிக்கும்போது அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும், அந்த பொருளை வந்து ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் வெளிப்பாட்டு உணர்ச்சியாக வந்து சுவை என்னும் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தோட உரையாசிரியர்னா பேராசிரியர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மெய்ப்பாட்டில் சொற்கேட்போர் பொருள் கண் கூடாதல், சொற்கேட்போர் பொருள் கண்கூடாதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தோட உரையாசிரியர் யாரு? பேராசிரியர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? சொற்கேட்போர் பொருள் கண்கூடாதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவி கண்காட்டும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். கவி கண்காட்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. வாங்க இந்த பாட்டை பார்ப்போம். மெய்ப்பாட்டியலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 3 லைன் தான் வந்து பாட்டு. நகையே அழுகை இளிவரல், நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு. இந்த 8 தான் சேர்ந்தது மெய்ப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நகை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்றும் அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட விளக்கம் வந்து ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மெய்ப்பாடு மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அந்த 8 என்னென்ன? சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி. இதான் அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகைன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த இதுதான். ஓகேவா? நகைனா சிரிப்பு, அது ஒவ்வொன்றுக்கும் அப்படியே அர்த்தத்தை பார்த்துங்க. சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி. மெய்ப்பாடு 8 வகைப்படும். மெய்ப்பாட்டோட இலக்கிய எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ நகைனா அதுக்கு ஒன்று, அழுகைனா ஒன்று, அது ஒன்று விளக்கம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நகை. நகைனா சிரிக்கிறது. பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவியோட கூற்று. ஒருத்தவங்க பாடுறாங்க, அது வந்து கிண்டலா ஏளனமா பேசுறாங்க ஒரு தலைவி, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நந்தி கிளம்பத்தோட பாட்டு இது. இது என்னது? நந்தி கிளம்பத்தோட பாட்டு. இந்த பாட்டுலாம் ஞாபகம் வச்சுங்க. ஈண்டு புகழ் நந்தி பாணி எங்கேய தம் வீட்டில் பாடை விடியளவும் காடழகும் பேய் என்றால் அன்னை பிற நரி என்றால் தோழி நான் என்றால் நீ என்றே நான் ஆகுமே. நீ பாடினது வந்து என்னவா இருந்துச்சுன்னா, பாடனது பாடுறவங்க, அவங்க பாடின பாட்டு வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வந்து நாய் பாடுது பேய் பாடுது அப்படின்னு சொன்னாங்க. நான் நீ பண்ண அப்படின்னு சொன்னேன்னு வந்து கிண்டலாம் வந்து தலைவி சொல்லியிருப்பா. அதுதான் அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. நந்தி கலபகத்தோட பாட்டு. வாங்க 2வது பார்க்கும். அழுகை. தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துவிட தலைவி துயரில் கூறுவது. வாங்க, இது வந்து புறநானூற்று பாட்டு. ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவேல் அனைத்தன் கொளினேன் அகம் மார்பு எடுக்க வல்லேன் என்போல் பெருவிருப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அருணில் கூற்றே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவனை வந்து புலி வந்து கொன்றுது. ஆனால் தலைவனை வந்து இது செய்ய முடியல, தூக்க முடியல. திருப்பி புலி வந்து நம்மளை கொன்றுவோங்கிற ஒரு பயத்தில் வந்து ஓடுறான். இந்த பயம் வந்து நான் படுற துயரத்தை நீனும் படுவ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க தலைவி. அந்த பொருள் தருக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? 3வது வந்து இளிவரல் சிறுமை. சேரன் கணக்கால் இரும்புரை வந்து சிறையில் இருக்கும் போது தண்ணி கொடுக்காம லேட் பண்ணுவாங்க. தண்ணி கேட்பாரு, அது தண்ணி கொடுக்காம லேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து தீரா பாடியிருப்பாரு. அதுதான் இது. தொடர்படும் ஞமரின் இடர்படத்தின் ஈரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் பதுகை இன்றி வயிற்று தனிய தான் இறந்து உண்ணும் அளவே ஈன்மரோரோ இவ்வுலகத்தானோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது மருட்கை வியப்பு. ஓகேவா? திருமா பத்தினிக்கு அமரர் அரசர் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுனை காட்டி அவளோடு என் கண்குலம் காண வீண்புலம் போயாது இரும்புறும் போலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? கண்ணகியை வந்து கோவலனும் இன்னொரு கடவுளும் சேர்ந்து வந்து அழைச்சிட்டு போவாங்க. பூலோகத்தில் வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதை பார்க்கும்போது அது வியப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த பொருள் தருக படிச்சிங்கன்னா புரியும். பாட் லைன் மட்டும் முக்கியமாக பார்த்து வச்சிங்க. ஏன்னா இப்போ எல்லாம் பாட் லைன் கொடுத்து இது எந்த வரையில் இடம்பெற்றுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்கன்னே தெரியல. அதனால எல்லா பாட்டுமே எழுதி வச்சிங்க. இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த பாட்டு வருதோ அதெல்லாம் தனியாக நோட்ஸாக எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் செப்பரேட்டாக போடுறேன். இப்போ செய்யுள் போட்டுனா அப்போ உரைநடை ஃபுல்லாக போட்டுருவேன். அடுத்தது துணைப்பாடம் ஃபுல்லாக போட்டுருவேன். அடுத்தது புக் பேக்கு தனியாக. அதே மாதிரி பொருள் தருக
எழுதுக தனியாக, இலக்கண குறிப்பு தனியாக, இதுமாதிரி தனித்தனியாக போட்டால் உங்களுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ மெனக்கெட்டு போகிறேன். எனக்கு லேட்டாக தான் ஆகுது டைம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போகிறது ரொம்ப இதாக இருக்குது. என்னால் உடம்பு வேறு சரியில்லை. அதோட நான் உங்களுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து போடுறேன். அதனால எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒன்றும் உங்களை கம்பல்லாம் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதெல்லாம் நிறை குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அச்சம். மொத்தம் 8ல் 4 5 பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது அச்சம். யானை சிறந்து வர மகளிர் அடங்கி அஞ்சறியை வெளிப்படுத்து. யானை கோபமாக வருது, அதை பார்த்து ஒரு பொண்ணு வந்து பயப்படுறா. அந்த பாட்டு தான் அது கொடுத்துறாங்க. இது வந்து எந்த பாட்டுனா குறிஞ்சி பாட்டோட பாட்டு. மையல் வேழம் மடங்களின் எதிர்த்தர உய்ய இடம் அரியேன் ஆகி ஒய்யன திருத்துக்கோள் எல்வலை செழிப்ப நானும் மறந்து விதிர்புற மணந்தேன் விரை அவர் பொருத்தி சூர் உரு மஞ்சையின் நடுங்க. மையல் வேலம் மடங்களின் எதிர்த்தர உய்ய இடம் அரியேன் ஆகி ஒய்யன திருத்துக்கோள் எல்வலை கெழிப்ப நானும் மறந்து விதிர்புற மணந்தேன் விரைந்து அவர் பொருந்தி சூர் உரும் மஞ்சை நடுங்க அப்படிங்கிறது குறிஞ்சி பாட்டோட நூல். நெக்ஸ்ட் வந்து பெருமிதம், பெருமை. உடுசுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சுருநீர் சிறு சுடர் முற்பேர் இருளாங் கண்டாய் எரி சுடர்வேல் தேன்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னோடு பாங்கலா பன்னர் படை. மன்னரோட படை எப்படி இருந்துச்சு சொல்றாங்க. ஒரு சுடர் வாளோடு ஒருங்கால் விலங்கின் சிறு சுடர் முற்பேர் இருளாங்காண்டாய் எதிர் சுடர்வேல் தேன்குலாம் பூந்தெரிதல் தேர்வேன் நின்னோடு பாங்கலா மன்னர் படை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து டெஸ்ட்டு மாதிரி கொஷின் க்யூஸ்ஃபுல்லாக வைக்கிறோம். இப்போ நம்ம போகிறோம்ல வீடியோ, அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி கொஷின் போடுறேன். அது வந்து பார்த்துக்குங்க. அதில் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷனாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பின் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். வெகுளினா சினம். வெகுளி சினம் அப்படிங்கிறது வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்கிறாங்க. உருத்துறப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழும் வேந்தரை அருஞ்சிவம் சிதைய தாக்கி முருசோடு ஒருங்க அகப்பாட்டு என் ஆயின் அப்படின்னு பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து கோபத்தில் இருக்கிறது வந்து சொல்கிறாங்க. உருத்துறப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுகோள் சொல்லிய சினங்கெழும் வேந்தரை அருச்சமம் சிதைய தாக்கிய முரசோடு ஒருங்கு அகப்பாட்டு என் ஆயினும். இப்போ வந்து ஸ்கூல் புக், நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் தமிழ் கேட்குறாங்க. ஆனால் அதில் வந்து பொருளாக அந்த அளவுக்கு தெரிதாலையே பாட்டில் என்ன நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி தான் கேட்குறாங்க, ஓகேவா? அதனால் நம்ம 6th to 12th புக்கு கன்ஃபார்மாக படித்தே ஆகணும். அட்வான்ஸ் தமிழ் படித்து தான் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் இதோட அட்வான்ஸாக கேட்டாங்கன்னா நம்ம அங்கே போய் திணறக்கூடாது. 100 out of 100 வாங்கணும். அதுக்காக நம்ம படித்தே ஆகணும். அது வந்து குறிக்கோளாக வச்சுட்டு படிங்க, ஓகேவா? உவகை அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி. உவகை அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. மண்டல மதியன் மாசர முகந்தான் திண்டிர மருகேன் செந்நேர் கொண்டு கண்டு விண்டிரை மகரவேல் விரிப்புணர் முகந்தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர் பசுந்தோகை போன்றாள். மண்டல மதியன மாசுரு முகந்தால் திண்டிர மருகன் செந்நேர் கொண்டு கண்டு விண்டிரை மகரவேல் விரிப்புணர் முகந்தோன்றும் கொண்டலை மகிழ் காணும் குளிர் பசுந்தோகை போன்றாள். செய்தியம்ல சொல்லியிருக்காங்க அந்த பாட்டு. உய்போன் செய்யாது காண்போர் எய்தல் மெய்ப்போடு என்ப மெய்யுணர்ந்தோரே. இது வந்து முக்கியம், படிச்சிங்க. அதான் அந்த ரெட்டிங்கில் கொடுத்துருக்கேன். உய்போன் செய்யது காண்போர் எய்தல் மெய்ப்போடு என்ப மெய்யுணர்ந்து என்பே. இது வந்து செய்தியத்தோட பாடல். நெக்ஸ்ட் வந்து நூலில் இருக்கிறது பார்ப்போம். மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. மெய்ப்பாட்டியல் எது இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரம் அது வந்து அந்த ஒத்த கொம்பு தொல்காப்பியத்துக்கு ஒத்த கொம்பு வருது, இது ஒத்த கொம்பு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பழந்தமிழரோட நாகரிக சென்மையும் தெள்ளத்தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூல். பல தமிழரோட நாகரிக சென்மையை தெள்ளத்தெளிய விளங்கிய ஒப்பற்ற நூல். இது மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு ஒரு கோட்ஸ் இருக்கு, புறநானூறுக்கு ஒரு கோட்ஸ் இருக்கு. மூணுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? பழந்தமிழின், ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியல, நம்ம தான் டீட்டெயிலாக படிச்சாகணும். பழந்தமிழின் நாகரிக சென்மையை தெள்ளத்தெளிய விளங்கிய ஒப்பற்ற பெருநூல். பழந்தமிழனின் நாகரிக சென்மையினை தெள்ளத்தெளிய விளங்கிய ஒப்பற்ற பெருநூல் தான் வந்து தொல்காப்பியம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையின் நுட்பம் பேசும் நூல் தான் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளங்குவதோடு தமிழ் கவிதையில் நுட்பத்தை பேசும் நூல் தான் தொல்காப்பியமாகும். தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்பு, உத்தி, அழகு ஆகியவற்றை விளக்குகிறது. தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்பு, உத்தி, அழகு ஆகியவற்றை விளங்குகிறது. தொல்காப்பியர் தமிழ் சான்றோர் என்ன சொல்றாங்க? ஒல்காப்பு பெருந்தமிழ் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒல்காப்பு பெருந்தமிழ் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல் முழுமைக்கும் வந்து உரை எழுதியவர் யாரு? நீலம் புறனாறு. நூல் முழுமைக்கும்
உரை எழுதியவர் வந்து இளம் புறநார். ஏற்கனவே நிறைய பேர் உரை எழுதுவாங்க. அதில் பேராசிரியர் உரை தான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நோட்ஸில் பார்த்தோம். அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் திருக்குறள் பார்ப்போம். இந்த திருக்குறள் 20 திருக்குறள் அதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவாக அப்லோட் ஆகும். திருக்குறள் திருவள்ளுவர் இதில் வந்து மொத்தம் 20 திருக்குறள் இருக்குது. ஃபர்ஸ்ட் அறிவுடைமை. அறிவுடைமை வந்து 43வது அதிகாரத்தில் இருக்குது. அறிவற்ற காக்கும் கருவி செறிவாருக்கு உள்ளழிகள் அகாலரன். அறிவு அழிவு தராமல் காக்கும் கருவியாகும். அறிவு இருந்தால் நம்ம எதுவுமே வந்து சமாளிச்சுக்கலாம். அறிவு இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்துறது நிற்போம். அதுதான் சொல்லுவாங்க. அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றையும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணமாகும். அறிவு நமக்கு தான் பணம் செல்வம் எது இருந்தாலும் நம்மள தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளோட அறிவு வந்து யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றையும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ற இடத்தால் செலவிலா தீதொரி நன்றின் பால் உயிப்பதறிவு. சென்ற இடத்தால் செலவிலா தீதொரி நன்றின் பால் உயிப்பதறிவு. மனதை அது போக்கும் போக்கில் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகுமா. மனதை அது போகும் வழியில் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செல்வதே அறிவாகும். மனதை வந்து நான் போன போக்கில் இருக்கக்கூடாது, தீமையிலேருந்து விலக்கி நல்ல வெள்ளதை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது எல்லாருக்கும் தெரியும். எப்பொருள் யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதில் உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம அதைப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அணி வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்தது 4வது திருக்குறள். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும். உலகம் எந்த வழியில போதும் அதிலே நம்ம போகணும். அங்கே போய் நம்ம ரூல்ஸ் பேசக்கூடாது, நான் தனி வழியில போவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அறிவானவங்களோட செயல் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5வது எதிராக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். எதிராக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோ நோய். பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையோருக்கு அவர் நடுங்கும்படியான வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லையாகுமா. பின்பு வரப்போவதை முன்னே நம்ம காத்து கொள்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு துன்பமும் வராது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதிராக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். நெக்ஸ்ட் 2வது அதிகாரம் என்ன பண்ணுறாங்க, சிற்றின சேராமை. 46வது அதிகாரம் சிற்றினம் சேராமை. மனத்தான் மாந்தாருக்கு உணர்ச்சி இனத்தானம் இன்னா எனப்படும் சொல். மனத்தானம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தானம் இன்னா எனப்படும் சொல். மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படுகிறது. இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்தால் இனத்தால் ஏற்படும் ஆகும். மக்களுக்கு இயற்கை அறிவு வந்து மனதால் ஏற்படும். இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் ஆகும். இயற்கையான ஒரு அறிவு வந்திருக்கும். இவங்க இப்படி ஆனவங்க அப்படிங்கிறது வந்து இனத்தால் ஏற்படுற அறிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இயற்கையால் ஏற்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லினத்தை ஊக்கும் துணை இல்லை தீயினத்தை அல்லல் படுத்தவும் இல்லாகும். நல்லினத்தை ஊக்கும் துணை இல்லை தீயினத்தை அல்லல் படுத்தவும் இல்லாகும். நல்ல இனத்தை விட சிறந்தராகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லையாகும். ஒரு நல்ல இனம் இருந்துச்சுன்னா அது விட நமக்கு சிறப்பாக துணை செய்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதே ஒரு கெட்ட இனம் இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு பகையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 3வது அதிகாரமாக வினைத்திற்பம் கொடுத்துருவாங்க. இது அதிகார எண் வந்து 67. ஓகேவா. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற. நல்ல செயல்பாட்டுக்காக மன உறுதியை வேண்டும், மற்றவை எல்லாம் பயன்படா. நல்ல செயல்பாட்டுக்காக மன உறுதியை வேண்டும், மற்றவை எல்லாம் செயல்படாம். நமக்கு வந்து மனசுல உறுதி இருக்கும், மன உறுதி இருந்தாலும் நம்ம எதா இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியாமல் சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் அதுக்காகும். சொல்லியபடி செய்து முடித்தல் அதுதாகுமா. ஆமா, நம்ம எந்த செயலும் வாயால சொல்றது ஈஸியாக செய்யறது கஷ்டம். நானே இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிடுவேன். அதுக்காக நான் மெனக்கட்டு உட்காந்து ஒரு 4 to 5 hours ஒர்க் பண்ணாதான் நான் வீடியோ போட முடியும். இல்லைன்னா போட முடியாது. வாயால சொல்லிட்டே போலாமே தவிர போட முடியாது. அதுக்காக அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எண்ணியாங்க இதுவே எண்ணியர் திண்ணியதாக பெறினேன். எண்ணியவர் மன உடையவராக இருப்பதால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவரே அறிவாகும். மன உறுதி ஒருத்தவங்க வந்து மன உறுதியோட எண்ணாங்கன்னா அவங்க செய்கிறது அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட அணி வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. 2 அணி இருக்குது பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தருக்கு அச்சாணி அணைய துலகமா. ஒருவரை தோற்றத்தை கண்டு எதிர்கூடாது, பெரிய தேனுக்கு சிறு அச்சாணி இடமிதாகும். ஒருவரை தோற்றத்தை பார்த்தா அவன் சின்னவனா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அறிவு தான் அங்கே வந்து பேசும். ஓகேவா. அதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 4வது அதிகாரமாக தூது கொடுத்துறாங்க. இது வந்து 69வது. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பார் தலை. தன் கடமை இன்னது என தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவரே சிறந்த தூதுவர் அவர். தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற
காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து செல்வது. நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம்னா அதுக்கு ஏற்ற இடத்தையும் காலத்தையும் ஆராய்ந்தா செய்யறவங்க தான் சிறந்த தூதுவர். தூதுவர் வந்து சிறந்த தூதுவர் அப்படின்னு சொல்றாங்க. கடனறிந்து காலமறிந்து இடனறிந்து எண்ணி உரைப்பார் தலை. மணரை சேர்ந்து ஒழுகல். இது வந்து 70வது. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஆகுமா. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஆகுமா. தீக்காயவர் அகலாது அணுகாது இருப்பது போல அரசர்கள் சார்ந்திருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆகுமா. அணி வந்து தொழில் ஓமை அணி ஆகும். அகலாது அணுகாது தீக்காயவர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஆகுமா. தீக்காயவர்கள் அகலாது அணுகாது இருப்பது போல அரசர்கள் சார்ந்திருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆகுமா. அணி வந்து தொழில் ஓமை அணியாகும். 14வது திருக்குறள். பழமை என கருதி பண்பல செய்யும் கெழுந்தகையும் கேடும் தருமாகுமா. யாம் அரசருக்கு பழமையான நட்புடையவராக உள்ளோம் என கருதி தகுதி அல்லாதவற்றை செய்தால் அந்த உரிமை கேட்டினை தருமாகுமா. நாம் அரசருக்கு நட்பானாங்க அப்படின்னு சொல்லி பழமையான விஷயத்தை செய்தால் அது நமக்கு வந்து கெடுதல் தான் தரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து உட்பகை. 89வது அதிகாரம். ஓகேவா. 15வது திருக்குறளா பார்ப்போம். வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பாகுமா. வாளை போல வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியது இல்லையாகுமா. ஆனால் உறவுடையர் போல நடித்து உட்பகை கொண்டவன் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் ஆகுமா. நேராக ஒருத்தவங்க எதிர்த்தாலும் அவங்களை எதிரினத்துல நம்மளோட பழகிக்கிட்டே வந்து நம்ம முதல்ல குத்துறவங்கள நம்ம எதிரியா அவங்களுக்கு தான் நம்ம அஞ்சணும். நம்மளோட பழகிக்கிட்டே நமக்கு துரோகம் செய்யறவங்க நம்ம அஞ்சணும். எதிரி கூட நம்ம அஞ்சணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 16வது. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடலுள் பாம்போடு உடன் உறைந்தற்று. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்குரல் பாம்போடு உடன் தற்று. அணி வந்து ஓமை அணியாகுமா. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடைய கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வதை போன்றதாகுமா. நம்ம மனசு சந்தோஷத்தோட தான் ஒருத்தவங்களோட வாழ முடியும். மனசு சந்தோஷம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா அது பாம்போட வாழ்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணி வந்து ஓமை அணி. கல் உண்ணாமை. கல் உண்ணாமை வந்து 93வது அதிகாரம் 17வது திருக்குறளா பார்ப்போம். துஞ்சினார் செத்தார் வேரலர் எஞ்ஞாண்டும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர் ஆவார். துஞ்சினார் செத்தார் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்டார் கல் உண்பவர் அவர். உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அவ்வாறே கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரே ஆவார் அவர். உறங்கியவரும் இறந்தவரை விட வேறுபட்டவர். அவங்க வந்து இறந்துட்டா கண்ணை மட்டும் தூங்குவாங்க. உறங்குறவங்களும் அதான் தூங்குறது தான் சாதமும் சொல்றாரு. அது போல கல் உண்பவங்க வந்து அதாவது மது விட்டுறவங்க வந்து நஞ்சுண்பவருக்கு சமம், விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. 18வது. களித்தானே காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானே தீந்துயிரற்று. கல்லுண்டு மயங்கியவரிடம் நல்லென சொல்லி திருத்த முயல்வது நீரில் மூழ்கிய ஒருவரை தீபந்தம் கொண்டு தேடுவது போன்றதாகுமா. கல்லுண்டு மயங்கி கிடந்தவருக்கு வந்து நல்லதை சொல்றது வந்து நீரில் மூழ்கி ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவதை போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. சூது அப்படிங்கிறது 94வது அதிகாரம் 19வது திருக்குறள். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றில்லல் ஆகுமா. சிறுமை பல செய்து சீரழிக்கும் தூதின் வறுமை தருவது ஒன்றில்லல். இதெல்லாம் வந்து படிச்சாலே உங்களுக்கு புரியுற மாதிரிதான் இருக்கு குறள். ஒருவருக்கு துன்பம் பலவற்றை உண்டாக்கி அவருடைய புகழை செடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் கிடையாது ஆகுமா. ஒருவருக்கு துன்பம் பலவற்றை தந்து சூதோட வறுமை வந்து வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து கால் புகினாகும். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து கால் புகினாகுமா. சூதாமிடுதல் ஒருவருடைய காலம் கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தை இயல்பான நட்பண்பையும் கெடுக்கும் ஆகுமா. சூதாட ஒருத்தவங்களோட காலம் கழினா எதாலும் வந்து சூது விளையாண்டு நம்ம ஜெயிக்க முடியாது. ஓகேவா. அப்படி நம்ம ஜெயிச்சோம்னா வந்து நம்மளோட பரம்பரையோட செல்வத்தை வந்து இயல்பான நட்பண்பையும் கெடுக்குமாகுமா. சூது விளையாண்டு ஒரு தடவை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி தோற்ற தான் போகிறோம். ஓகேவா. அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்றாரு. உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.